ஈசிஆரில் இருக்க முதலியார் குப்பத்துக்கு தான் வந்திருக்கோம். புளி சாதம்லாம் கட்டிட்டு வந்துட்டோம். பாருங்க இந்த ஐலாண்ட் பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. Is this Chennai? சிங்கார சென்னை பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, நாங்கள் வந்து இந்த ஹாலிடேக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சென்னைக்கு பக்கத்தில் இருக்க முதலியார் குப்பம், ஈசிஆரில் இருக்க முதலியார் குப்பத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டிங்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்குது. இங்கேருந்து வந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்க ஒரு ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து 14 பேர் வந்திருக்கோம். அதனால் 8 சீட்டர் போட் எடுத்து சொல்லியிருக்காங்க. 8 சீட்டர் போட், ஒரு போட் வந்து 3000. ஸோ 2 போட் எடுத்தோம்னா 6000 ஆகும். நம்ம போகிறதுக்கு வந்து லஞ்செலாம் இங்கேயே ஆர்டர் பண்ணிவிட்டு போயிடணுமா, அதை வந்து அங்கே ஐலாண்டில் வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து லஞ்சு வந்து இங்கேயே சொல்லிட்டு போயிட்டோம்னா அங்கே போய் ஜாலியாக வாங்கி அங்கேயே சாப்பிட்லாம். ரொம்ப க்ளீனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் நீங்களும் பாருங்கள். ஓகே, ஓகே. ஆக்சுவலாக 8 சீட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் டைமுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 8 சீட்டரை 2 ஹவர்ஸ் பீச்சில் இருக்கும், 60 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். அப்படின்றதிங்கன்னா 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 6 சீட்டர் பனானா போட்டுன்னு சொல்கிறாங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. அது வந்து 2700 சார்ஜ் பண்ணுறாங்க. 2 சீட்டர் வாட்டர் ஸ்கூட்டர்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா 900. ஸோ ரைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் 3 சீட்டர் இருக்குது, அது ஸ்பீட் போட்டு 2300. 4 சீட்டர் ரோ போட் வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க ½ அன் ஹவருக்கு. பெடல் போட் இருக்குது, 2 சீட்டரில் பெடல் போட்டு, 4 சீட்டரில் பெடல் போட்டு, சிங்கிள் சீட்டில் கயாக்கிங்லாம் கூட இருக்குது. கயாக்கிங் 350 தான். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா முதலியார் குப்பத்தை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சேச்சே. ஆக்சுவலாக வந்து டீசல் விலை, பெட்ரோல் விலைலாம் ஏறுது இல்லையா, தங்கம் விலை ஏறுது, நாட்டோட இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, வேலை போகுது, இல்லை திருப்பி வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் என் ஃபேமிலியில் இந்த வாரம் எங்கே போகலாம், முட்டுக்காடு போகலாமா இல்லை முதலியார் குப்பம் போகலாமான்னு யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க வீடியோ பார்க்குறாங்களே, சரி நம்மளும் ஒரு வீடியோ பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். வழக்கம் போல் புளி சாதம்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டோம். டீசெண்டாக இங்கே ஆர்டர் பண்ணி ஐலாண்டில் போய் சாப்பிட்லாம். இந்த க்ரௌடை பாருங்கள், இந்த க்ரௌடை சீரிஸ் எல்லாம் புளி சாதம் குரூப்பு. அதனால் புளி சாதம் கட்டிட்டு வந்துட்டோம். நேற்றுக்கு என்ன சாப்பிட போகிறேன் இன்னைக்கு? புளி சாதம் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருத்தர் வந்து கண்ணை முடிக்கோங்க, ஒருத்தர் வந்து வாயை பற்றிக்கோங்க. இல்லை நீ பண்ணுமா, கண்ணு காது வாயை பற்றினீங்கன்னா அந்த கரெக்டாக இருக்கும்.
எத்தனை வாட்டி போட்டில் போட்டாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ வேலை இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நம்மளுக்கு செலவு அதிகமாக இருக்கும், இதெல்லாம் ஒரு செலவான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபேமிலியோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு இதுவே தனி தானே. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, அதுவும் சென்னை பக்கத்தில், மகாபலிபுரம் பக்கத்தில் இவ்வளோ கிட்ட இருக்க முதலியார் குப்பமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இங்கே பாருங்க, இது பக்கத்தில் ஒட்டி ஒட்டி போகிற ஜாலியாக இருக்குது. ஸ்பாட்டை பாருங்க, சுற்றி வந்து சவுக்கு தோப்பு, 2 பக்கமும் கரையாக ஒரு பேக் வாட்டர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடம் வந்து இங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்டாக இருந்த ஒரு டே தான் இன்றைக்கி. ஸோ ஆனால் நம்ம கிளம்பி போனோம். இன்றைக்கி தமிழ் பர்த்டே ஸ்பெஷலாக எங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படின்னா ஈசிஆரே போகலாமே அப்படின்னு சொல்லி, ஈசிஆரில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது ஏற்கனவே முட்டுக்காடு போயிருக்கோம். முதலியார் குப்பம் பார்த்தோம். முதலியார் குப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்த இடம் தான் இந்த இடம். 1 டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணணும் சென்னை பக்கத்தில் அப்படின்னும் போது இந்த இடம் ஒரு சூப்பரான ஸ்பாட். உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப பிடிக்கும். ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானுங்க. இந்த ஐலாண்டுக்கு தான் பாருங்கள், இந்த ஐலாண்ட் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த ஐலாண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரு பேக் வாட்டர், இந்த கடல்லேருந்து வர தண்ணி வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ அந்த பேக் வாட்டரில் ட்ராவல் பண்ணி வரது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த முதலியார் குப்பம் போட்டிங் வந்து 2003 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஐலாண்டுக்கு அங்கேருந்து தமிழ்நாடு டூரிசம் தான் இதை பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? இந்த போட்டு நீங்கள் இதை கொடுக்குற காசு எல்லாமே தமிழ்நாடு டூரிசம் தான் போகுது. அதனால் வந்து தமிழ்நாடு டூரிசம்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதனால் இங்கே பாருங்கள், ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க, முதலியார் குப்பத்துக்கு நாங்கள் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குற போட்டில் என்ன இருக்குன்னா, ஆபத்தான அலைமுக கடற்பகுதி, நீச்சல்லாம் அடிக்கக்கூடாது, குழந்தைங்க பெரியவங்க கூட இருக்கணும், மாலை இத்தனை மணிக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணின்னு தெரில. ஏதாவது நீங்களே எதாவது பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு பொறுப்பு துறப்பு எழுதியிருக்காங்க. ஒழுங்காக உஷாராக இருங்க. இந்த இடத்த பார்த்து எக்ஸைட் ஆகி எதுக்குள்ளலாம் போய் குதிச்சிடாதீங்க. ஆக்சுவலாக எங்கள் லில்லி வந்து தண்ணியை பார்த்த பண்ணி மாதிரி ஜாலியாக போய் கடலில் குளித்தோம். ஆனால் வந்து இந்த இடத்துல கையை காலை வச்சு சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகேவா? சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. Is this Chennai? சிங்கார சென்னைப்பா. இந்த முதலியார் குப்பத்தை ஒரு மினி கோவான்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பாருங்கள், ஒரு பீச் பக்கத்தில் இவ்வளோ ஹட்டு போட்டு அழகாக அந்த பீச்சோட அலைகளை ரசிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக என் மூஞ்சி இங்கே கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது, ஏன்னா முடி காற்றுல பறக்குது. எது இல்லைன்னா மட்டும் அழகு வழிய போதான்னு கேட்டேன். என்னை பார்த்து ஹீரோ மாதிரி இருக்கேன்னு சொல்லி பின்னாடியே சுற்றி 40 தூக்க மாத்திரை கையில் வச்சுக்கிட்டு 40 தூக்க மாத்திரை. 2 நாளைக்கு முன்னாடி கையில் இவ்வளோ மாத்திரை. விட்டமின் மாத்திரையா? தூக்க மாத்திரடா. அது இல்ல, நாயர்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன், பருப்பு வேவல நூல் நூலா வந்துருச்சு. அதாவது நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு உள்ளே இந்த முதலியார் குப்பம் ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன போட்டிருக்காங்கன்னா, நீச்சல்லாம் பண்ணக்கூடாது உள்ளே வந்து கடல் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் லில்லி என்ன சொல்லிச்சுன்னா, நீச்சல் தானே அடிக்கக்கூடாது, குளிக்கலாம்ல. சட்டத்தில் இருக்க ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சி அந்த ஓட்டையை வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. பொண்ணுங்களுக்கு எப்படி இந்த டைமில் மட்டும் புத்தி வேலை செய்யுது இவ்வளோ ஷார்ப்பாக அப்படின்றதான் தெரில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கிங் நோ பார்க்கிங்னு போர்டை பார்த்துட்டு தான் அங்கே போய் பைக்கை பார்க் பண்ணுவோம். அதே மாதிரி வரும்போதே இங்கே குளிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க.
பல அடிகளை வாங்கிக்கிட்டு உதைகளை வாங்கிக்கிட்டு மிதிகளை வாங்கிக்கிட்டு இந்த வீடியோலாம் பண்ணுறது யாருக்காக மக்களே? உங்களுக்காக தான். ஐயோ பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் எங்கன்னா வெளில போவீங்களா, ஃபேமிலி அவுட்டிங் போவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.